பாருங்க, எல்லாரும் வாங்க. ப்ராப்பர் த்ரில்லர் தான். ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல பட் ஃபேன் பேஸ்டா படம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. செமையா பண்ணிருக்காரு சார். செமையா எப்படி சார் ஆக்ஷன் சீன்ஸ்ல எப்படி சார் இருக்கு? ஆக்ஷன் சூப்பரா விஷுவல் செமையா சூப்பரா இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லர். மியூசிக் சூப்பரா இருக்கு. அனிருத் நைஸ். ஓவரால் எப்படி சார்? நல்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர். ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம இதுக்கு நான் பார்க்கலாமா சார்? இந்தியன் சினிமா, தமிழ் சினிமாவுக்கு ஆடியன்ஸ்க்கு ரிசீவ் ஆகுமா? கண்டிப்பா ரிசீவ் ப்ராப்பர் த்ரில்லர் தான். ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல மகிழ்ச்சியா சொன்னது வந்து அப்படியே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் வந்து நார்மலாக பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நல்லா இருக்கு படம். ட்ரெயிலர் ரெட்ரோ எடுத்து போட்டுருந்தாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அமைதியாக தான் எல்லாரும் படம் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அமைதியாக சூப்பராக பார்த்தோம். ஃபைட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்ஷனும் சூப்பராக இருக்குது. கார் ரைஸ் ஸ்டண்ட்லாம் மட்டலாக இருக்குது. சஸ்பென்ஸாக போய் பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ட்ரீட் தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் சொல்ல சஸ்பென்ஸாக போய் பாருங்கள். படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரீட் தான். கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். நான் தலை ஃபேன் தான். கண்டிப்பாக 5 தான் கொடுப்பேன். சரியான படம் ப்ரோ. எல்லாரும் வந்து பாருங்க, எல்லாரும் வாங்க. வீட்டோட எல்லாரும் வாங்க ப்ரோ. சரியான படம் ப்ரோ. நாளை கூட்டு வாங்க ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும் படம். நல்லா இருக்கு, அழகா இருக்கு. எல்லாரும் வாங்க. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல படம். குட் பேட் அக்லிக்காக வெயிட்டிங். கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. நல்லா இல்லைங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அஜித் சாரோட சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. சாங் நல்லா இருக்குது. அனிருத்தோட ஒர்க், மூவியோட ஸ்க்ரீன் பார்க்குறப்போ ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற அந்த ஸ்க்ரீன் எஃபெக்ட் இருக்குது. அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. மேபி நான் அந்த படம் பார்க்கல, ஸோ எனக்கு தெரியாது. மேக்கிங் சூப்பராக இருந்தது. அவங்களோட ஹார்ட் ஒர்க் நல்லா தெரிஞ்சது. அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஒரு டேரக்டர்ஸ் மூவி தான் சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அஜித் சாரோட ரோல் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல தான் அவரோட ஸ்பேஸ் அவர் கரெக்டாக மாஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓவரால் மூவி நல்லா ஒர்க் வாட்சிங். 2 years வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பாக அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் மூவியில். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. இவர் வேற நடுவில் பேசுறாரு, என்னால் பேச முடியல. இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க பொண்டாட்டியை எந்த அளவுக்கு பாசமாக நேசமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. என் பொண்டாட்டியை எப்போ நான் இக்னோர்லான்னு போகிறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்து அவளுக்கு ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, அதனால தான் அவளுக்கு இக்னோர்லான்னு நான் போகிறேன். ஏன்னா இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு பொண்டாட்டி மேலே பாசத்தை இருக்குது. அண்ணன் காட்டியிருக்கா போல. அந்த ஃபஸ்ட்டு பாட்டு இருக்கேன், சபரீபா இந்த பாட்டெல்லாம் வேற மாரி. அவர் டான்ஸ் இருக்க, ஒவ்வொரு டான்ஸு அந்த கோட்டில் அது போட்டு திருப்புறாருங்க, வேற மாதிரி திருப்புறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பெல்லாம் வேற மாரி. நீங்களும் உங்கள் பொண்டாட்டியை இது போல் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் பொண்டாட்டியை தேடுங்க. எவ்வளோ போச்சுன்னா விடாதீங்க. எப்படின்னா அச்சு முச்சு முடிய பிடிச்சின்னு ஏற்றுடுவாங்க. ஏன்னா அவங்க பொண்டாட்டி அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு. தலை 8 கோடி கொடுக்குறாரு அவங்க பொண்டாட்டிக்கோசம். 8 கோடி. நம்மளும் இருந்தால் 1 கோடி கொடுப்போமா? அண்ணன் 8 கோடி கொடுக்குறாரு அவங்க பொண்டாட்டிக்கோசம். அந்த அளவுக்கு பாசம் அவங்க பொண்டாட்டி மேலே. அதே போல் நீங்களும் உங்கள் பாசத்தை வைங்க உங்கள் பொண்டாட்டி மேலே. பாருங்க, காரு சும்மா பரட்டு அறுத்து பொறுப்பு எப்படியா பரட்டு நிற்கிறா போல. ஒரே காரில் ஒரு பொண்டாட்டியை ஒரு கார்லையே சேஸ் பண்ணுறா போல. எவ்வளோ நேரம் தான் அவரை சேஸ் பண்ணுவார்? 3 hour பத்தாது இந்த சேஸ் பண்ணுறதுக்கு. அவர் மாட்டின பண்ணினே இருக்கிறா போல சேஸ். இதில் நடுவில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்தா போல. சும்மா ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் கடைசியில் வந்தது ஃபைட் சீன். நானும் நடுவில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், கொடுக்கல. ஆனால் கடைசியில் தான் ஒரு ஃபைட் சீனை கொடுத்தாங்க. நல்லா இருக்கு பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு அருமையாக இருக்கு. சபரீபா அந்த பாட்டு வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. அஜித் சூப்பராக நடிச்சிருக்காரு. த்ரிஷாவோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. படம் வந்து போனதே தெரில, சூப்பராக இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்க லொக்கேஷன் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத லொக்கேஷனு. ஒரு பப்ஜியில் போயிட்டு ஒரு இந்த இது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சீன் கூட இந்தியாவில் கிடையாது. படம் வந்து சூப்பராக இருக்குது. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸ்டோரியுமே சூப்பர் சோஷியல், நல்ல மெசேஜ். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கான ஒரு சூப்பர் மெசேஜ். கிளாசிக் அஜித் படம் மாதிரி இருக்குது.
கிளாசிக் அஜித் மாதிரி கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எடுத்து ட்ரை பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி. இதுக்கு முன்னாடி இருந்த படங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா பார்க்காத ஒரு ஜானர், டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸில் வந்து எடுத்திருக்கிறது வந்து சூப்பராக இருந்தது. மகிழ் சார் சொன்னதை பண்ணாதா? ஆமாம், கண்டிப்பாக பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி எதிர்பார்த்து வராதிங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட அப்படிலாம் இருக்காது, சிம்பிளான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கான ஒரு நார்மலான ஸ்டோரி தான், அதனால் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்கன்னு முன்னாடி சொல்லிட்டார் அவர். அதனால் அதே மாதிரி தான் இருந்தது. அருண் விஜய் இருக்காருன்றாங்க. இல்லை அருண் விஜய்லாம் இல்லை. ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கல. இன்டர்வல் சீன் வரைக்கும் சூப்பராக கொண்டு போய் போயிட்டாங்க. அர்ஜுனோட ஆக்டிங் சூப்பர், இந்த ரெஜினாவோட அவங்களாம் செம்ம ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவும் சூப்பராக வந்து அவங்களோட லவ்வை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. தலை வந்து மிரட்டிட்டாரு உண்மையாக. ஆக்சுவலாக தளபதி ரசிங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, திருப்தி இருந்துச்சு. சரி எங்கள் தலைவனை தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் இவரையாவது பார்க்கலாமே அப்படின்றதான். ஆனால் நல்லா இருந்தது. ஸ்டன்ஸ் நல்லா எங்க 50 வயசு மாதிரி இல்லைங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ரேசிங்கு எவ்வளோ இப்போ 10 பூசணம் கூட வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் ஃபஸ்ட்டு சீன்லேயே படம் வந்து உள்ள கதைக்குள்ளே போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் இருந்து இந்த பில்டப் கொடுக்குறது, ஹீரோ இன்ட்ரடக்ஷனு, ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீட்டாக உள்ள போது படம் சூப்பராக இருக்குது. படம் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு, முடிச்சிட்டாங்க, கரெக்டாக முடிச்சுட்டாங்க கிளைமேக்ஸு. அனிருத்தோட மியூசிக் நல்லா அனிருத்தங்க படத்தை கொண்டு போகிறாரு. அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 சாங் தான், ஒரு சாங் வந்து மெலோடி, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிட்டார், செம்ம கன்வே. ஆனால் அனிருத் இல்லாட்டினா நம்ம படம் பார்த்தா ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துருப்போம், பட் மியூசிக் பேக்ரவுண்டில் இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். பட் இவர் வந்து கொண்டு போயிருக்கிறது, கன்வே பண்ணியிருக்கிறது, ப்ளஸ் இது வரைக்கும் பார்க்காதது இந்த ப்ளேஸில் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். சூப்பராக இருந்தது படம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க, நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழில் நிறையா போடுறாங்க. அந்த கண்ட்ரியோட அந்த அசர்பைஜானுடைய அவங்களோட லாங்குவேஜ் நிறையா பேசுகிறாங்க. அது பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா சில சென்டரில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸு, வில்லேஜில் இருக்கவங்களுக்குலாம் புரியாது, தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதை வந்து சூப்பராக தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதாவது படம் ஆல்ரெடி பிரேக் டவுனோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ படத்தோட ஸ்டோரி தெரிஞ்சதுனால அது எப்படி எடுக்க போகிறாங்க, அவுட்புட் எப்படி வரப்போகிறதுன்றதான் எதிர்பார்ப்பாக இருந்தது. டு பி ஃப்ராங்க் வந்து அஜித் அவர்களோட ஆக்டிங்கு, அப்புறம் வந்து டிரைவிங் ஸ்கில்ஸ், அந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸு, அப்புறம் அவரோட ஸ்டைலு, அவரோட லுக் வைஸு எல்லாமே ஓகே. குடும்பத்தில் ஒரு ஸ்டோரி, அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. பட்டு ஃபேன் பேஸ்டாக படம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு ஹைப் கொடுத்து அந்த ஒரு சில சீனுக்கெலாம் கத்துவாங்க, அப்படி எடுத்துகிட்டு வந்தால் தானே அந்த 2 வருஷம் கழித்து அந்த ஒரு ஹைப் அது சுத்தமாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த சபரிகா சாங்கு, செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும்தான் அப்படி இருந்ததே தவிர மற்றபடி ஸ்டோரியை இன்னுமே வந்து நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அப்பார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஆங்கிளில் வந்து படம் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிறாங்க. நானும் ரசித்தேன், ஏன்னா ஃபஸ்ட் ஷோ வந்துருக்கனால. பட் ஆனால் அந்த ஹைப் சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. அதை தவிர்த்து அர்ஜுன் சாரை வந்து நம்ம யூஸ்வலாக பார்த்த மாதிரியே பார்த்து இருக்குது, அது ஒன்று. இன்னும் ஒரு 2-3 பேரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய பேரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பிஜிஎம் வந்து அனிருத் சொன்ன மாதிரி, அனிருத் போட்ட மாதிரி பிஜிஎம் ஒரு சில இடத்துல ஹைப் கொடுக்குது, அது ஒரு சில இடத்துல பெருசாலாம் எடுபடலை. பட் ஆனால் ஓவராலாக வந்து எனக்கு வந்து பர்சனலாக அஜித் சார் 2 இயர்ஸ் கழித்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையாலுமே அவரோட கெட்டப்ஸ் அதை வந்து கண்டிப்பாக அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாகணும். மேக்கப்பு, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த செட் ஆஃப் ஸ்டைல்ஸு, அது வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஹாலிவுட் ஆக்டரை விட பயங்கரமாக இருந்தது. அதை தவிர்த்து முக்கியமான விஷயம் த்ரிஷா அண்ட் அஜித், இந்த பேர் சூப்பராக இருக்குது ஆன் ஸ்க்ரீனில். மற்றபடி எனக்கு வில்லனிசம்லாம் பெருசாக அர்ஜுன் சார் மேலே அவ்வளோலாம் இல்லை. ஒரு டெட்லியான காம்போ இருக்கும்ல. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் லியோவில் கூட ஒரு டெட்லியான காம்போ இருந்தது, மங்காத்தாலெலாம் ஒரு டெட்லியான காம்போ இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுப்படலை. யூஸ்வலாக ஒரு அர்ஜுன் சார் வராரு, அவர் வில்லன் தெரிஞ்சு போச்சு, தெரிக்கன்றாரு, சிரிக்கிற, அவ்வளோதான். மற்றபடி அதை தவிர்த்து யூஸ்வலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே பண்ணலை. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 சீன் தான் ஹைப்பாக இருக்குது. மற்றபடி டு பி ஃப்ராங்க்கு நம்ம கற்றணும், அதுதான் ஒரு 2 வருஷம் கழித்து வர ஒரு ஹைப்பு. அது கிடைக்கலன்னும் போது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு, ஒரு 2-3 சீனு, அதுக்கு அடுத்தது வந்து அவர் வாக் பண்ணுறது, அதெல்லாம் யூஸ்வல். பட் அதை தவிர்த்து ஒரு ஹைப்பாக இருக்கணும். அந்த சீன் பார்க்கும்போது நம்மளுக்கே ஃபீல் ஆகணும், கெத்தாக இருக்குடா, செம்மையாக. அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் வச்சுருக்கலாம் இன்னும் நிறைய. ஏன்னா
ஆக்சுவலி வந்து மேக்கிங் தான் நான் சொல்ல வரேன். மேக்கிங் இந்த சென்ஸ் அவங்க இன்னுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஒரு 2 இயர்ஸாக எஃபோர்ட் போட்டிருக்க படம்ன்றதுனால கான்சென்ட்ரேட் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் அந்த படத்துக்கு. அர்ஜுன் எப்போதும் போல நல்லா தானே பண்ணுவார், அதில் ஒன்றும் இது இல்லையே. ஸோ அதனால் நல்லா தான் பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் ஓரியன்ட் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு இங்கிலீஷோட காப்பியை பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அனிருத் வந்து ரொம்பவே இந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்துருக்காரு. பயங்கரமாக மனக்கட்டா அப்படியே ஒரு இங்கிலீஷ் மூவினா எப்படி சவுண்ட் சிஸ்டம் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். பெஸ்ட்டுன்னா அவங்க லொக்கேஷன் வந்து நல்ல லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதே படத்தை தூக்கின்னு வந்து இப்போ இந்தியாவுக்குள்ளேயே எடுத்தாங்கன்னா சாதாரணமாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே தூக்கி டிஃப்ரெண்ட்டாக அங்கே போய் எடுக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ் மூவி பார்க்குற மாதிரியே இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு அந்த சபரிகாந்த் சாங் ஆரம்பிச்சு கல்யாணம் மாதிரி ஆரம்பிச்சு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ளேயே டிவோர்ஸ்ன்னு வந்து நிற்கிது. ஓகே, செகண்ட் ஹாஃப் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த அர்ஜுனோட ட்ரக்கில் த்ரிஷா ஏறி போகிறாங்க. அதோட தொலைஞ்சு போயிடுறாங்க. அதோட வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இவர் சோகமாக படம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கார். அதுதான் விடாமுயற்சிங்கிறது. இஸ் சர்ச்சிங் கீப் ஆன் த்ரிஷா. தட்ஸ் இட். வேற ஒன்றும் உங்களுக்கு சோசியல் மெசேஜ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இஸ் சர்ச்சிங். த்ரிஷா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ரோல் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மி. ஏன்னா அவங்கள கடத்தின்னு போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு இடத்துல ஹைட் பண்ணி வச்சிடறாரு அர்ஜுன். அந்த அவ்வளோதான் அவங்க பார்ட், அவ்வளோதான். செகண்ட் ஆஃப் கிளைம் ரொம்ப ஸ்லோ. அப்படியே எவ்வளோ ஸ்லோவாக போகணுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகுது. பிகாஸ் அந்த கதையை கொண்டு போகணுன்றதுக்காக கொஞ்ச நேரத்துக்குலாம் டிவோர்ஸ்ங்கிற மாதிரி வராங்க. ஒரு 12 இயர்ஸ் வாழ்ந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதனால அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஆஃப் தான் நல்லா இருக்கு. இல்லை அழுதுட்டு வரா மாதிரி த்ரிஷா வந்து அவ்வளோதான் செத்துட்டா மாதிரி காமிச்சாங்க. ஓகேவா? ஏன்னா ரெஜினா வந்து ஒரு சரியான சைக்கோ மாதிரி காமிச்சிருக்காங்க, சைக்கோ கேரக்டரு. அதில் ரெஜினா வந்து அவ்வளோதான்டா, நீ பார்த்தா கூட வந்து த்ரிஷாவை கண்டே பிடிக்க முடியாது, வி ஃபினிஷ்ட் எவ்ரி திங் அப்படின்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அஜித் உள்ளே நுழைஞ்சோடனே ஏதோ டெட் பாடி மாதிரி ஃபுல்லாக ஃபேஸை கவரப் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் அப்படியே த்ரிஷா செத்துட்டாங்கன்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஏதோ நம்ம மனசு பாரமாக போகிற மாதிரி. பட் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தா த்ரிஷா இருக்காங்க, மயக்கத்தில் இருக்காங்க, காப்பாற்றிருக்காங்க. அதனால் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்ச். இல்லை, படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயுமே லேக்லாம் பெருசாக ஃபீல் ஆகல. நிறைய நான் லேக் அண்ட் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். எனக்கு புரியல எப்படி லேக்காக இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. பறந்து அடிச்சு இல்லை பிடிச்சாதான் பிடிக்கும்னா தெரியல. அப்படியே தான் படம் பார்க்கணும். இல்லை, ரொம்ப இது வரைக்கும் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கான மூவினா இதுதான். ரொம்ப அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்தோ இல்லை ரெகுலர் கமர்ஷியல், சுத்தமாக கமர்ஷியல் எலிமெண்ட்ஸே பெருசாக. ஃபஸ்ட்டு ஒரு சாங், அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சாங்கோ இல்லைன்னா அதில் ஒரு கமர்ஷியலாக இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தவிர வேறு எங்கேயுமே ஃபோர்ஸ்டாக இது கிளாசிக் படங்கள் பண்ணிருப்பாரு. இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு எண்ணெய் இருந்தாலும் விடவே இது இன்னும் ஒரு கிளாசிக்கான ஒரு பெட்டர். இந்த இப்போ இந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு பில்லா ஆரம்பம் டைம்ஸில் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன் எல்லாம் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணி எல்லாமே அப்படியே அந்த ட்ரூ அந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப ஸ்டிக் ஆகி அந்த லொக்கேஷனில் இப்போ லாங்குவேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் பீப்புள்ஸ் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்களோ அது எல்லாருமே அவங்க பேசும்போது அதுதான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் சப்டைட்டில்ஸ் இருக்குது. அதனால ரொம்பவே இந்த மாதிரி கிளாசிக் படத்துக்கு அனிருத்தோட பிஜிஎம் எப்படி செட் ஆயிருக்கு? இல்லை, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபியூ பார்ட்ஸில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பட் நல்லாவே வித் தி மூவி தான் ட்ராவல் ஆச்சு. மியூசிக் ரொம்ப சும்மா அங்கங்கே ஓவராக எலிவேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இது ஏன்னா ரொம்ப இப்போ ஆக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் டூவபிள் ஆக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெருசாக அப்படியே எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு லேக் அது எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. உங்களுக்கு இது லேக்காக ஃபீல் ஆச்சுன்னா வேதாளம் விவேகம் மாதிரி தான் படம் நடிக்கணும். அவர் வேறு எதுவும் பண்ண முடியாது. மறுபடியும் உங்களுக்கு அடுத்து சிவா ஏகே காம்பினேஷன் 5 தான் வரும். இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் அதுதான் வரப்போகுது.